ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அவருடைய ஆசீர்வாதங்களை சொல்றாரு பாருங்க. நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ அவனுக்கு என்ன வாக்கு பண்றாரு கர்த்தர்? உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உன் பேர் இனி ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் அப்படின்னு அவனுடைய பேரை மாற்றுகிறார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல இந்த உடன்படிக்கை. உன்னை மிகவும் திரளாய் பலுக பண்ணுவேன். உன்னிலே